அஹ், பாத்தீங்கன்னா ரவுட்டிங்கிறது ரவுட்டர்ல பண்றது மட்டும் இல்லாம சுவிட்ச்லேயும் பண்ணா கொஞ்சம் நன்மைகள் இருக்கு. என்ன விஷயம்னா, ஒரு ஒரு ஆஃபீஸில் நிறைய சுவிட்சஸ் இருக்கும். அப்போ வீலன் 10 மெம்பர்ஸ் அங்கங்கே சிதறி இருப்பாங்க. வீலன் 20 மெம்பர்ஸும் சிதறி இருப்பாங்க. நம்ம இணைக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா, யூஸ்வலாக ஒரு ட்ரங்க் போர்ட்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போது நம்மளால வீலன் 10 மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு சுவிட்சில் இருந்தால் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குமோ அப்படி அப்படி நடக்கும். காரணம் ட்ரங்க் போர்ட் வந்து மல்டிபிள் வீலன்ஸை கேரி பண்ணுறதுனால நமக்கு ஒரே சுவிட்சில் எல்லா வீலன் 10 மெம்பர்ஸும் இருக்கணுன்ற தேவையில்லை. இது ஒரு ஒரு ஒன்று ஒரு சுவிட்சு ஒரு ஃப்ளோர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் ஒரு வீலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜரும் ஒரே ஃப்ளோரில் உட்கார வேண்டிய தேவை இருக்காது. அவங்கவுங்க ஃப்ளோரில் அவங்கவுங்களுடைய டீம் மெம்பர்ஸோட இருக்கலாம். இருந்தாலும் நெட்வொர்க் வைஸ் அவங்க ஒரே ஃப்ளோரில் இருக்கிறதை போல ஒன்றா இணைக்க முடியுது இந்த ட்ரங்க் லிங்கை நம்ம கனெக்ட் பண்ணும் போதுன்னு பார்த்தோம். சரி, இப்போ நான் வீலன் 10ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து வீலன் 20ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரோட தொடர்பு கொள்ளணும்னா என்ன வழி? இது ரெண்டும் வேற வேற நெட்வொர்க். ஏ அண்ட் பி லேயர் 3யும் வேற வேற, லேயர் 2வும் வேற வேற. வீலன் 10 வீலன் 20 ரெண்டுமே ஒரே ப்ராட்காஸ்ட் டொமைன் இல்லை இல்லையா? வீலன்னாலே ப்ராட்காஸ்ட் டொமைன், வெவ்வேறு ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்போ இந்த வீலன் 10 மெம்பர் வீலன் 20 மெம்பரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா முடியாத காரியம். ஏன்னா ரவுட்டிங் இல்லாம இது சாத்தியம் இல்லை. ரவுட்டிங்ன்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை இணைக்கிறது, ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராட்காஸ்ட் டொமைனை இணைக்கிறது தான் ரவுட்டிங். ப்ராட்காஸ்ட் டொமைன், ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன்ல இருக்கிறவன் இன்னொரு ப்ராட்காஸ்ட் டொமைனோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் ரவுட்டர். சுவிட்சஸ்னால இந்த வேலையை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ரவுட்டரை எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்போம். ஒருவேளை இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ரவுட்டர் வைப்போம். அந்த ரவுட்டருக்கு ரெண்டு டொமைனும் தெரிஞ்சு இருக்கணும். அப்போதான் வீலன் 10 டிராஃபிக்கை வீலன் 20 கொடுக்க முடியும். அப்போ என்ன செய்கிறேன் நான், இது ரவுட்டர், இது F01ஐயும் F02ஐயும் நான் பயன்படுத்தினேன். காரணம், எனக்கு ரெண்டு வீலன் இருக்குது. F01ல என்ன செய்ய போகிறேன், ஒரு ஐபி அட்ரஸ் 10.0.0.254னு கொடுக்குறேன். இதில் 10.1.0.254 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, இந்த போர்ட் வீலன் 10, இந்த போர்ட் வீலன் 20. அப்போ வீலன் 10 வேற நெட்வொர்க்குக்கு பிங் பண்ணணும்னா, அதாவது பியை பிங் பண்ணணும்னா இங்க அனுப்பும், ரவுட்டருக்கு அனுப்பும், இந்த அட்ரஸ்க்கு அனுப்பும், கேட்வே அட்ரஸ்க்கு அனுப்பும். இது எடுத்து இந்த ப்ராட்காஸ்ட் டொமைன்ல போட்டு இப்படி அனுப்பும். அப்புறமா இங்க வரும் பேக்கெட். இது ஒரு ஆப்ஷன். ஆனா இந்த ஆப்ஷன் நிறைய வீலன் இருக்கும் போது
பொருந்தாது. காரணம், ஒரு ஒரு வீலனுக்கும் ஒரு ஒரு போர்ட்டை வந்து நீங்க ரவுட்டர்ல கொடுக்க முடியாது. ஏன்னா 10 போர்ட்டு 10 வீலனா 10 போர்ட் இருக்கணும் ரவுட்டர்ல. இருக்குமானா இருக்காது. ரியல் வேர்ல்டுல அப்படி இருக்காது. ரவுட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 6 அப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல பார்க்க முடியாது. 2 போர்ட்டு 4 போர்ட்டு பெரும்பாலான ரவுட்டர்ஸ்ல எல்லாம் அவ்வளவுதான் இருக்குது. நீங்க வேணா அடிஷ்னலா வந்து இன்புட் அவுட்புட் மாடியூலை வாங்கி இன்சர்ட் பண்ணி பண்ணலாம். ஆனா 100 வீலன் இருந்துச்சுன்னா 100 போர்ட் ரவுட்டருக்கு எங்க போறது? சாத்தியமே கிடையாது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம் இன்டர்ஃபேஸ். எப்படி? ஒரே ஒரு ஒயர் தான், ஒரே ஒரு ஒயரு. அந்த ஒயருக்கு பேர் வந்து F01. அதை என்ன பண்றேன், F01.1 F0/1.2 அப்படின்னு சப்டிவைட் பண்றேன். அதுக்கு பேர் வந்து சப் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு போர்ட்டையே நீங்க நிறைய போர்ட்டா சப்டிவைட் பண்ணலாம். ஓகே. ஒவ்வொரு சப் இன்டர்ஃபேஸையும் ஒரு ஒரு VLAN-க்கு ஒரு 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 சப்நெட்டுக்கு நீங்க அர்ப்பணிக்கலாம். இது வந்து பார்க்க முடியும் நம்மளால ப்ரொடக்ஷன்ல. அப்போ நீங்க 10 VLAN இருந்துச்சுன்னா ஒரு ஒயர் இருந்தாலே உங்களால வந்து ஒரே ஒரு போர்ட்ல 10 VLAN-க்கு கேட்வேயை உருவாக்க முடியும். 10 VLAN-க்கு கேட்வே 10 சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு VLAN-க்கும் கேட்வே அட்ரஸ் ஒவ்வொரு சப் இன்டர்ஃபேஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது. அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. 4096 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. ரவுட்டர் கெப்பாசிட்டி இருக்காது. எல்லா ரவுட்டர்லையும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க வந்து 1 gig போர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 gig போர்ட் இருந்தா கொஞ்சம் நிறைய சப் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து 1 gig இருக்கிறதுனால ரவுட்டிங்னு வரும்போது தான் டிராஃபிக் இங்க வரும். ஒரே VLAN-க்குள்ள கம்யூனிகேட் பண்ற டிராஃபிக் எதுவும் இங்க வராது இல்லையா? ஒரு VLAN-ல இருந்து இன்னொரு VLAN-க்கு போகணும்னா தான் வரும். ஸோ 1 gig இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயாவது ஒரு முறை தான் ஒரு VLAN-ல இருந்து இன்னொரு VLAN-க்கு போகுதுன்னா அப்போ ஒரு 20 பேர் கூட நீங்க சப் இன்டர்ஃபேஸ் பண்ணி விட்டுறலாம். 20 VLAN கூட அந்த ஒரு போர்ட்டையே. அது எவ்வளோ டிராஃபிக் வருது, இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அதெல்லாம் பொறுத்தது நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அது சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் 100 சப் இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை ஷேர் பண்ண போறீங்க. நீங்க 100 பிரிக்க போறீங்க அந்த ஒரு பிசிக்கல் இன்டர்ஃபேஸை. அப்புறம் அநியாயத்துக்கு சின்னதாயிடுச்சுன்னா அப்புறம் எந்த பேக்கெட்டுமே வந்து போக முடியாது, வர முடியாது. ஆனா அந்த மாதிரி தேவை இருக்காது. நான் ஆக்சுவலா இன்னும் மெயின் ஸ்டோரிக்கு வரல. நீங்க அதுக்குள்ள வந்து இந்த ரவுட்டர்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இன்டைரக்டா அதுதான் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. சப் இன்டர்ஃபேஸ் பண்றதுனால என்ன ஆகுது, பேண்ட்வித்லாம் ஷேர் ஆகுது இல்லையா? இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட டிராஃபிக் ரவுட்டிங் காமிச்சாங்கன்னா முடிஞ்சு கதை. அப்போ சரி, அந்த விஷயத்துக்கு இப்போ வர வேண்டாம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரே ஒரு ஒயரை வச்சு நம்ம எப்படி மல்டிபிள் VLANsக்கு கேட்வேயா அதை மாத்துறதுங்கிறத தான் இப்போ பேசிட்டு இருக்கிறோம். சப் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுவதன் மூலமாக நீங்க அதை செய்யலாம். சரி, இந்த போர்ட் இருக்கு பாருங்க, இதுக்கு வந்து ட்ரங்க்னு அதை டிஃபைன் பண்ணிடணும். ஏன்னா VLAN 10 இப்படி போயிட்டு இந்த ஒயர்ல போயிட்டு இந்த சப் இன்டர்ஃபேஸ் வழியா நுழைஞ்சு இந்த சப் இன்டர்ஃபேஸ் வழியா வெளியே இப்படி வரணும். பிசிக்கலா அது ஒரு ஒயர் தான். பிசிக்கலா சொல்லணும்னா எப்படி வருது, இப்படி போய் யூ டர்ன்ல அடிக்கிறது கிடையாது. இப்படி போயிட்டு இப்படியே ரிவர்ஸ் வருது. சரி, இப்போ
இது ட்ரங்க் போட்டு நீங்க போட்டதும் என்ன ஆகுதுன்னா, இந்த டிராஃபிக் இப்படி போய் ம். வெளியே போகும்போது என்ன ஆகும், VLAN10 மார்க் ஆகும் இல்லையா. ம். Yeah, tag it. .1q என்ன பண்ணும், என்கேப்சுலேட் பண்ணும். Encapsulation. அப்போ இந்த ரவுட்டருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், என்னப்பா இந்த டிராஃபிக் எந்த போர்ட்ல நான் வாங்குறது. ஒரு பிசிக்கல் போர்ட் வழியா வருது, ஆனா அந்த பிசிக்கல் போர்ட்டை ரெண்டா பிரிச்சுட்டுக்கிறான் இவன். F0/1.1 பிரிச்சுட்டுக்கிறான், 2 பிரிச்சுட்டுக்கிறான். நான் இது எந்த ப்ராட்காஸ்ட் டொமைனுக்கு வாங்குறது இந்த டிராஃபிக்கை அப்படின்னு ரவுட்டருக்கு ஒரு குழப்பம் வருமா இல்லையா? வரும். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரவுட்டர்ல நீங்க இந்த ஐபி அட்ரஸை போடும் பொழுது என்ன சொல்லிருந்தோம் தெரியுங்களா, ம். இந்த சப் இன்டர்ஃபேஸ் VLAN10க்கு உரியது, Okay. அதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் கேட்வே, இந்த சப் இன்டர்ஃபேஸ் VLAN20க்கு உரியதுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடணும், அப்புறம் தான் ஐபி அட்ரஸை கொடுக்கணும். Okay. அப்போ 10ன்ற பேக்கெட் வரும்பொழுது, 10 டேக் வேல்யூவோட ஒரு பேக்கெட் உள்ள வரும்பொழுது அது ம். இந்த சப் இன்டர்ஃபேஸ்ல வாங்கி டெஸ்டினேஷன் எங்க போகுதுன்னு பார்த்து அதை இந்த சப் இன்டர்ஃபேஸ்க்கு ரூட் பண்ணி கீழே அனுப்பும். Okay. புரிஞ்சுது இல்லையா? புரியுது. அப்போ சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணா ஐபி அட்ரஸை கொடுக்கறதுக்கு முன்னால முதல்ல கொடுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சப் இன்டர்ஃபேஸ் எந்த VLANக்காக நம்ம கிரியேட் பண்றோன்றத கொடுக்கணும். ம். மறக்காம இந்த பக்கம் மறக்காம ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ணிடணும். அப்பதான் VLAN10 போற டிராபிக் அதே ஒயர்ல VLAN20 வர முடியும். ம். சரி, இது ஒரு முறை, இது ஒரு வழி. இதுக்கு ஒரு VLANல இருக்கிற டிராபிக் இன்னொரு VLANல இருக்கிற டெஸ்டினேஷனோட பேசுவதற்கு, ம். ரெண்டு டிஃப்ரெண்ட் VLANs Communicate பண்றது. மெம்பர்ஸ் இன்ட்ராக்ட் பண்றதுக்கு, கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க ஒரு ரவுட்டரை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல, அது சுவிட்ச் 1லனா கனெக்ட் பண்ணுங்க, சுவிட்ச் 2லனா பண்ணுங்க. நான் ஏன் இந்த சுவிட்ச் 2ல போட்டேன்னா, ம். சுவிட்ச் 2 மிடில் இருக்கிறதுனால இப்படி இங்க ரவுட்டர் வச்சிருந்தேன்னா என்ன இருக்கும், இங்க வந்துட்டு திருப்பி இவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருந்திருக்கும். சரி, ம். இங்க வந்துட்டு திருப்பி இவ்வளோ தூரம் போயிட்டு இங்க டெலிவரி பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ம். அதனால நான் வந்து என்ன பண்ணேன், நடுவில் வச்சிட்டோம்னா ம். ஒரு சுவிட்சில் ப்ராசஸ் ஆகுது, இந்த ஒயரை கடந்து போகுது, இந்த சுவிட்சில் ப்ராசஸ் ஆகுது, அப்புறம் ரவுட்டரில் போய் ப்ராசஸ் ஆகுது, அப்புறமா திருப்பி சுவிட்சில் வந்து ப்ராசஸ் ஆகுது, திருப்பி இந்த சுவிட்சில் ப்ராசஸ் ஆகுது, இங்கே வந்துடுது. ம். அதுவே நான் இங்கே வச்சுருந்தேன்னா அடிஷ்னலாக என்ன இருக்கும், இன்னொரு பேண்ட் வித்து இன்னொரு ஒரு சுவிட்சாக இருக்கும் இல்லையா? ஆமா. சரி, அதனால அந்த அந்த நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் இந்த பாத்தை வந்து நான் குறைக்கிறதுக்காக நடுவில் வச்சுட்டேன். பொதுவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவனுக்கும் கிட்ட, இங்கே இருக்கிறவனுக்கும் கிட்ட, சுவிட்ச் 3ல இருக்கிறவனுக்கும் கிட்ட, சுவிட்ச் 1ல இருக்கிறவனுக்கும் கிட்ட அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், நடுவில் இருக்க சுவிட்சில் கொடுத்துட்டேன். ஓகே. இதுக்கு பேர் வந்து இன்டர்வீலன் ரவுட்டிங் தான். இந்த கான்செப்ட் இன்டர்வீலன் ரவுட்டிங் தான். ஆனால் இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ரவுட்டர் ஆன் அ ஸ்டிக்னு சொல்லுவாங்க. ரவுட்டர் ஆன் எ ஸ்டிக். ஆமாம், குச்சி மேலே இருக்கிற ஒரு ரவுட்டர். ம். ஏன்னா இது குச்சி மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு, ம். ம். அதுக்கு வந்து தத்துரூபமாக பேரை வந்து வச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஓகே. ரவுட்டரான ஸ்டிக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க. ம். இதில் என்ன பிரச்சனை, இது நம்ம செய்ய போகிறோம். ம். இதை செய்யறதுக்கு முன்னாலே இதனுடைய டிராபேக்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இன்னைக்கு டாபிக் என்னன்னா, மல்டி லேயர் சுவிட்ச் எதுக்குன்றது தான். ம். அதான் மெயின் டாபிக். ம். மல்டி லேயர் சுவிட்ச் எதுக்குன்னு சொல்லணும்னா, மல்டி லேயர் சுவிட்ச் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சா
செய்ய முடியுது பாருங்க. மல்டி லேயர் சுவிட்ச் இல்லாம என்ன பண்ண முடியுது என்னால? ஒரு VLAN டிராஃபிக் இன்னொரு VLANோட கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஆனா நான் அதை ஹீரோ ஆக்கணும்னா இதை வில்லன் ஆக்கணும். இதை நான் வில்லன் ஆக்குனாதான் அதை நான் ஹீரோ ஆக்க முடியும். எதை? மல்டி லேயர் சுவிட்சை. சரி, இப்போ நம்ம வில்லன் ஆக்குற வேலையை பார்க்கலாம். இவங்க கிட்ட என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, பக்கத்திலே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கு இப்படி போயிட்டு ஒரு சிங்கிள் மதர் போர்டு ப்ராசஸ் பண்ணி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு அந்த கேப்பசிட்டி இல்லாததுனால, அந்த கேப்பபிலிட்டி இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம்? ஒரு குறுகிய பாதை வழியா அதை வெளியே அனுப்பி, ஏன் அதை நான் குறுகிய பாதைன்னு சொல்றேன்னா, மதர் போர்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது குறுகிய பாதை தான். மதர் போர்டு டிபி ஆஃப் டேட்டா ஒரே டைம்ல ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. ஆனா அந்த ஒயர் டிபி ஆஃப் டேட்டாவை கடத்துமா? கடத்தாது. சரி, அப்படி ஒரு குறுகலான பாதை வழியா போயிட்டு மறுபடியும் ஒரு மதர் போர்ட்ல ப்ராசஸ் பண்ணா அப்பயாச்சும் விடிவு காலம் வருமானு பார்த்தா அப்பயும் வரல. மறுபடியும் ஒரு குறுகலான பாதையில பயணம் செய்து இங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இது சொல்லுது, சரி அப்படியாப்பா, நான் உன்னை எடுத்து இப்படி மாத்தி விடுறேன், நீ இப்படி போய்க்கோ அப்படின்னு சொன்னா கீழே வந்து திருப்பியும் இங்க ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் ஒரு குறுகலான பாதையில வந்து மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி இப்படி வர்றது எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? சும்மா ஒரு பிசி இன்னொரு பிசியும் பேசுவதற்கு எத்தனை டிவைஸ்ல மதர் போர்டுல ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருக்குது, எத்தனை ஒயரை கடந்து போக வேண்டியதா இருக்கு பாருங்க. அதுவே அந்த சுவிட்சே என்ன பண்ணிடணும், ரவுட்டிங் பண்ணிடுச்சுன்னா இவ்வளவு தூரம் அலைய வேண்டாம் பாருங்க. வெயில்ல இவ்வளவு தூரம் இப்படி அலைய வேண்டாம். இதுவே வந்து ஒரு லேயர் 3 சுவிட்சா இருந்துச்சுன்னா லேயர் 2 வேலையும் பார்க்கும், லேயர் 3 வேலையும் பார்க்கும்னா இப்படியே போயிட்டு இருக்கலாம். ஒரே சிங்கிள் மதர் போர்டில் ப்ராசஸ் பண்ணாலே முடிஞ்சு போயிருக்கும் வேலை, இல்லையா? ஸோ மல்டி லேயர் சுவிட்சினுடைய ஒரு பயனை நீங்க இப்போவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ரவுட்டரான ஸ்டிக்கினுடைய ஒரு ஒரு டிராபேக்கையும் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு டிராபேக் பார்க்கலாம். இந்த லிங்க் போயிடுச்சுன்னா முடிஞ்சு கதை. லிங்க்ங்கிறது எப்பனாலும் போகும். பெருக்கிற அம்மா வேகமா பெருக்கிச்சுன்னா அந்த தொடப்பம் போய் ஒரு இழுத்துச்சுன்னா அந்த ஒயர் கட் ஆயிரும், லூஸ் ஆயிடும். ஒட்டடை அடிக்கிற ஐயா வேகமா குச்சியை எடுத்து ஒரு குத்து குத்துனாருன்னா ஒட்டடை குச்சியில அங்க மேல ஒட்டடை குத்துற மாதிரி கீழே அந்த ஒயரையும் குத்திடும். அது அவருக்கு தெரியாது, அவர் பாவம். சரி, ஒயர் வந்து வேர் அண்ட் டேர் தான், எப்பனாலும் டேமேஜ் ஆகும். ஆனா மதர் போர்டு டவுன் ஆகுறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அது வருஷ கணக்கா ஆஃப் பண்ணாம அது பாடு ஓடிக்கிட்டே இருக்கும். ரவுட்டருங்களாம் வருஷ கணக்கா ஓடிட்டு இருக்கும், எப்போ ஆஃப் பண்ணணும்னு நமக்கே தெரியாது. அது இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. நான் வேலைக்கு சேர்ந்தப்போ ஓடிட்டு இருந்தது, இப்பவும் ஓடிட்டு தான் இருக்குது. யாரும் ஆஃப் பண்ண மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு. அப்படிதானே? ஆமா சார். என்னைக்குமே அதை ஆஃப் பண்ணதே கிடையாது. ஆனா ஒயர் ப்ராப்ளம் அடிக்கடி வந்திருக்கும், எனக்கு தெரியாது. அது வந்திருக்கும் சில பேருனுடைய. அது ஒயர் எப்படி நம்ம வந்து அது வந்து கிளிப் பண்ணி எப்படி நீட்டாக கொண்டு போயிருக்கோன்றதை பொறுத்து இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். மல்டி லேயர் சுவிட்ச் இருந்தால் இத்தனை மதர் போர்டு ப்ராசஸ் பண்ணி இத்தனை ஒயர் வழியா போயிட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்டினேஷன் அடையிறது, அது வந்து ரொம்ப டிலேவை உருவாக்கும்.
ம். டிலேவை வந்து தமிழ்ல சொன்னா கொஞ்சம் புரியாது. இல்ல புரியுது சார். டிலேங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை இல்லை. நான் தமிழ்ல அதை ட்ரை பண்ணி பையா போகணும். தாமதமாக. தாமதமா போறேன்னா அது பரவாயில்ல, நல்லா பரவாயில்ல. நீங்க தாம்பரத்துக்காரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாமதமா போகுதுன்னு சொல்றீங்க. இந்த பைய போப்பான்னுவாங்க. நான் சின்ன வயசுல யோசிப்பேன், என்ன இவன் பைய போங்கிறான், பைய தான் எனக்கு தெரியும். இந்த காய்கறிலாம் வாங்க போவோம், என்ன இவன் பைய போங்கிறான் நீ நினைச்சுப்பேன். அப்புறம் யாரோ சொன்னாங்க, பைய போனா மெதுவா போகணும்னு அர்த்தம் அப்படின்னு. ஆமாம் சார். அது தமிழ்ல பல வகையான தமிழ்கள் உண்டு. ம். மெல்லமா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ்காரங்க. ஆமா. மெல்லமா போ, அது மெல்ல போன்னு அருமையான தமிழ் வார்த்தை. அது மெல்ல போ. அது ஆக்சுவலி அது கூட தமிழ் வார்த்தை கிடையாதுன்னு நினைக்கிறேன். மெல்லப்போங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன அந்த தாமதம். ம். சரி, பொறுமையா போறது. எனிவே, என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருந்து இங்க பேசுறதுக்கு எடுக்கிற டைமும், ம். இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து பேசுறதுக்கு எடுக்கிற டைமும் ஒண்ணு கிடையாது. ஆமா தானே? ஆமாம் சார். ஆமா, பாருங்க, ஒரே வீலன் 10க்கும் 20க்கும் இடையில தான் பேசுறோங்க. ம். இவனும் பேசினா லேட் ஆகுது, இவனும் பேசினா சீக்கிரம் ஆகுது. ம். அது வந்து நெட்வொர்க்ல வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது டிசைன் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ம். அப்படி வேரியேஷன் வரக்கூடாது. ம். அந்த டெஸ்டினேஷனுக்குங்க அதே வீலன் தான், ஆனா வந்து அந்த கம்ப்யூட்டர் பிங் பண்ணீங்கன்னா கம்மியாகுங்க. அதாவது எப்படி, சிஎப் ஏல இருந்து சிஎப் சிடின்னு வச்சுக்கலாம். ஏல இருந்து சிஏ பிங் பண்ணீங்கன்னா எடுக்கிற டைமை விட ஏல இருந்து பிஏ பிங் பண்ணீங்கன்னா எடுக்கிற டைம் அதிகமாகுங்க. அப்படின்னா அது நல்லா இருக்கிறது. அது என்னப்பா, அது பியும் அதே வீலன் தான், சியும் அதே வீலன் தான். சிக்கு பிங் பண்ணா சிக்கு ஓரளவுக்கு சீக்கிரம் போயிடும். ஏன்னா அது எப்படி போகுது, இப்படி போயிட்டு இப்படி கீழே போயிடும். அது இங்கன்னா இன்னொரு ஒரு மதர் போர்டு அதுக்கப்புறம் தான் இங்க வரும். அப்போ ஒரே மாதிரி தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செஞ்சிடலாம். பாருங்க, தாமதம் வேறுபடும் பொழுது எதை வச்சு நான் சரி செய்ய முடியும்? எங்க இருந்து எங்க போனாலும் 5 நிமிஷம் ஆகுங்க அப்படின்னா, சரி அப்படியா, அப்போ வந்து அது எப்படி 3 நிமிஷமா மாத்துதுன்னு யோசிச்சு அதை செஞ்சா, அப்போ எங்க இருந்து எங்க போனாலும் 3 நிமிஷம் ஆகும். ஆனா இங்க ஏல இருந்து சிக்கு போனா ஒரு டைம், ஏல இருந்து பிக்கு போனா வேற டைம், ஏல இருந்து இன்னொரு ஒரு எஃப்க்கு போனா அதுக்கு இன்னொரு டைம், இப்படி மாறி மாறி வேற வேற டைம் வச்சா நான் எதுக்காக மருந்து கொடுக்கறது? இரும்புறான், தும்புறான், ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறான், எல்லா ப்ராப்ளம் சொன்னா எதுக்கு மருந்து கொடுக்கறதுன்னு டாக்டர் மண்டே பிச்சுப்பான் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கு ஒவ்வொரு டைமும் சொன்னா நான் எப்படி பார்த்து இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ரெடிக்டபிள் டைம் இல்லை. நம்மளால வந்து இவ்வளோ டைம் ஆகும்னு கரெக்டாக சொல்ல முடியுது. அதுவாங்க டெஸ்டினேஷனை பொறுத்து மாறுங்க அப்படின்னா அது கஷ்டம், சரி பண்ணுறது கஷ்டம். சரி, இப்போ இதை வந்து நான் இவ்வளோ வந்து கிழின்னு கிழிச்சு வில்லனாக்குனதுக்கு காரணம் என்னன்னா, மல்டிலேயர் சுவிட்சுங்கிற ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான். அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மதர் போர்டு கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துடும். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த ரவுட்டரான ஸ்டிக்கு கம்பேர் பண்ணும்பொழுது மல்டிலேயர் சுவிட்ச் ரொம்ப வேகமாக ரவுட்டிங் பண்ணும் பிட்வீன் தி வீலன்ஸ். சரி, இப்போ அந்த மல்டிலேயர் சுவிட்சில் போயிட்டு நம்ம இந்த லேபை செய்யறதுக்கு முன்னால ரவுட்டரான ஸ்டிக்கை செஞ்சுட்டு அதையே மல்டிலேயர் சுவிட்சை வச்சு மாற்ற போகிறோம், அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். சரி,
அதற்கென நம்ம பேக்கெட் ட்ரேசருக்கே போவோம். ஸோ இந்த பிசியில் எல்லாம் ஐபிஎஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த 3 சுவிட்ச்லேயும் போயிட்டு F01 வந்து VLAN 10க்கும் F02 வந்து VLAN 20யும் போட்டு இந்த F03 இன்டர்ஃபேஸையும் இந்த பக்கம் இங்கே F03 F04 இன்டர்ஃபேஸையும் ட்ரங்காக போடணும். இவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். பிசி பக்கம் கொடுக்க வேண்டிய ஐபிஎஸ்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. சரி, இப்போ அப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். host name, switch interface, first is VLAN 10, 20, VLAN 20. அப்புறமா இன்டர்ஃபேஸ் F0/1 switch port mode access switch port access VLAN 10. Interface F02 switch port mode access VLAN 20. இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருந்துக்கிட்டே எக்ஸிட் பண்ணாமலே இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு ஸ்விட்ச் பண்றதுல தப்பு இல்லை. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் first is 0/3 switch port mode encapsulation. இல்ல அந்த மல்டிலேயர் ஸ்விட்ச்ல அது என்கேப்சுலேஷன் கட்டாயம். இந்த கமெண்ட் கொடுக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு சொல்லிச்சுன்னா நீங்கள் என்கேப்சுலேஷன் கொடுங்க, இல்லைன்னா அது எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். கமெண்ட் எடுத்துக்கிச்சு. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஷோ VLAN ப்ரீஃப்னு போட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். பாருங்க, F01 வந்து வந்து VLAN 10 VLAN 20. ஓகே. அப்புறமா 03 மிஸ்ஸிங். இங்கே காரணம் அது ட்ரங்க் ஆகிட்டு இருக்கு. அதை வெரிஃபை பண்ண இன்டர்ஃபேஸ் ட்ரங்க்னு தெரிஞ்சு போயிடும். சரி, இப்போ நம்ம அடுத்த சுவிட்சுக்கு போகலாமா? ஓகே, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் F0/3-4ன்னு போட்டு ஸ்விட்ச் போர்ட் மோடு ட்ரங்க்னு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டேன். இன்டர்ஃபேஸ் F01 ஸ்விட்ச் போர்ட் மோடு ஆக்சஸ். நான் VLAN கிரியேட் பண்ணல, இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம இன்டர்ஃபேஸில் கன்ஃபிகர் கிரியேட் பண்ணிடும். ஸோ ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10 அதுவாகவே கிரியேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம். இன்டர்ஃபேஸ் F0/2 ஐயும் அதே போல் ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ். சரி, ஷோ VLAN ப்ரீஃப் போட்டோம்னா தெரிஞ்சிருது. பாருங்க, 3ம் 4ம் மிஸ்ஸிங்கு, ஏன்னா வந்து அது வந்து ட்ரங்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்த சுவிட்சுக்கு போயிடலாம். அது நெகோஷியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்மளே கூட நம்ம பண்ணலாம், வச்சுக்கலாம். பாருங்க, ஹவுஸ் நேம் ஸ்விட்ச் 3, இன்டர்ஃபேஸ் F01 ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் VLAN 10, interface F02 switch port mode access VLAN 20. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ணல, ஏன்னா வந்து அது ஆட்டோ நெகோஷியேட் ஆகிருக்கும். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க்னு போட்டால் தெரிஞ்சிடுது. பார்த்தீங்களா? அடுத்தது ஷோ VLAN ப்ரீஃப் போட்டோம்னா அந்த VLAN அதனுடைய இன்டர்ஃபேஸ் தெரியுது. சரி, இப்போ இந்த VLAN 10க்குள்ளே இருக்கிற அந்த 3 கம்ப்யூட்டரும் பேசிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அதே போல் VLAN 20க்குள்ளே இருக்கிற அந்த 3 பிசியும் பேசுகிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த எஃப்ல போயிட்டு டிஐயும் பிஐயும் நான் பிங் பண்ண போகிறேன். நான் எஃப்ல இருக்கிறேன்.
ping 10.1.0.2 பிங் ஆகுது, டி பிங் ஆகுது. பியை பிங் பண்ணுறதுக்கு 1 பிங் ஆகுது. ஆனால் இதை பிங் பண்ணுமா? பிங் பண்ணாது. காரணம் வேறு நெட்வொர்க், அதுக்கு ரவுட்டர் இருந்தால் தான் ஆகும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே போயிட்டு அந்த 2 பிசியை பிங் பண்ணலாம். இது A2ஐயும் 3ஐயும். இங்கே போயிட்டு 10.0.0.2 பிங் பண்ணால் பிங் ஆகுது. பிங் ஆகுது. இப்போ மேக் டேபிள் வந்து இந்த ட்ரங்க் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மேக் அட்ரஸும் இருக்கும். போய் பார்க்கலாம். ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் பார்த்தீங்களா? அது சொல்லுது இந்த ட்ரங்க் போர்ட் தான் இது. சுவிட்ச் 2ல் இது ஒரு ட்ரங்க் போட்டு, இது இன்னொரு ட்ரங்க் போட்டு. அந்த டைரக்ஷனில் இருக்கிற மேக் அட்ரஸ் இருக்குது. VLAN 1 மெம்பர் இருக்குது, VLAN 10 மெம்பர் இருக்குது, VLAN 10 மெம்பர் இருக்குது, VLAN 20 மெம்பர் இருக்குது. இது VLAN. VLAN 1ல் யார் இருக்கிறா? VLAN 1ல் யார் இருக்கிறான்னா சுவிட்சுங்க. ஆக்சுவலாக இது சுவிட்ச் 1உடைய மேக் அட்ரஸ், இது சுவிட்ச் 3னுடைய மேக் அட்ரஸ். ஓகே. F03ல் இருக்கிறது சுவிட்ச் 1உடைய மேக் அட்ரஸ். ஓகே. F04ல் இருக்கிறது C-னுடைய மேக் அட்ரஸ், 3னுடைய மேக் அட்ரஸ். சரிங்களா? ரைட். அடுத்தது இன்டர்வீலன் ரவுட்டிங் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு ரவுட்டரை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். இந்த 3 சுவிட்சில் எதையாவது ஒரு சுவிட்சில் நீங்கள் ரவுட்டரை கனெக்ட் பண்ணலாம். நான் எங்கே பண்ணட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அங்கே பண்ண போகிறேன். 3வது சுவிட்ச் கிட்ட பண்ணுறோம். அதுவும் நல்லது தான். எனக்கு டோபாலஜி டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி அழகாக சரி வச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இதை ட்ரங்க் என கன்ஃபிகர் செய்ய வேண்டும். அது மறந்துடுவாங்க சில பேர், மறக்கக்கூடாது. அடுத்தது சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும் பொழுது G000ன்னு இந்த பேஸ் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் .1 வந்து நான் என்ன பண்ண போகிறேன், VLAN 1க்கு VLAN 10க்கு என்று அர்ப்பணித்து பின்னர் அதற்கு ஒரு ஐபி அட்ரஸை 10.0.0.254 என்று கொடுக்க போகிறேன். G0/0/0.2 VLAN 20க்கு அர்ப்பணித்து ஐபி அட்ரஸ் 10.1.0.254/60 முடிந்தது. இதை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ரவுட்டரில். அப்போ ஒரே இன்டர்ஃபேஸ் இருந்தாலும் 2 இன்டர்ஃபேஸ்க்கு 2 ஐபி அட்ரஸ் கொடுக்குற மாதிரியே நம்மால் இந்த 2 சப் இன்டர்ஃபேஸில் கொடுக்க முடியுது. அது செய்கிறோமா? ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரங்க் மேட்டரை முடிச்சிடறேன், எல்லாம் மறந்துடுவோம். F04 போய் சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் முடிஞ்சது. அடுத்தது ரவுட்டர் சைடில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சிடலாம். ஹோஸ்ட் நேம் எதையாவது கொடுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், வழக்கமாக இந்த பேரை தான் கொடுப்பேன். இந்த கான்செப்ட் டீச் பண்ணுறேன். இன்டர் VLAN ரவுட்டிங்னு எதாவது ஒரு பேரை கொடுப்பேன். ஐவிஆர்னா அந்த ஐவிஆர்னு நினச்சிப்பாங்கன்றதுக்காக RTRன்னு கொடுத்துருவேன். ரவுட்டர் இன்டர் VLAN RTR. சரி, PTR இல்லை, PTR தமிழ்நாட்டில் இருக்கிறார், இவர் RTR. சரி, இன்டர்ஃபேஸ் G000 அப்படியா? சரி, கொடுத்துட்டேன். வெளியே வந்துருங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு வேலையும் இல்லை. நோ ஷட் டவுன் பண்ணி வெளியே வந்துடணும்.
மறக்காம நோ ஷட் டவுன் பண்ணிடணும். அப்புறம் வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு இன்டர்ஃபேஸ் G000.1 ஒரு சப் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிட்டோம். வேணா இன்னொன்னுத்தையும் கூட கிரியேட் பண்ணிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா வரலாம். இன்னொன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் நோ ஷட் டவுன் கொடுத்ததுனால இதுக்கு திருப்பி நோ ஷட் டவுன் கொடுக்க வேண்டியது இல்லை. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் என்னவா இருக்குது, 3 இன்டர்ஃபேஸாக மாறி இருக்கு. ரெண்டு சப் இன்டர்ஃபேஸ் ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸாக மாறி இருக்கு. இப்போ இதுக்கு தான் நம்ம ஐபிஆர்எஸ் அசைன் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வீலான டிஃபைன் பண்ணாமல் ஐபிஆர்எஸை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்காது. ஏன்னா அது நான் ஒரு முறை செய்முறையில் காமிச்சிடுறேன். இன்டர்ஃபேஸ் G000.1 தானே ஃபர்ஸ்ட் சப் இன்டர்ஃபேஸ். இதில் போய் ஐபிஆர்எஸ் கொடுக்கலாம். 10.0.0.254 255.255.0.0னா திட்டம். எப்படி திட்டுது பாருங்க. என்ன சொல்லுது? எப்பா என்ன வீலான்னு சொல்லலப்பா, நான் என்ன வீலானுக்குன்னு இதை எடுத்துக்கிறது, நீ முதல்ல வீலான சொல்லுன்னு சொல்லுது. நீங்க சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றதா இருந்தால் முதலாவது எதை சொல்லணும்? வீலான சொல்லணும். .1q வந்து எனக்கு டேக் பண்ணி வரணும். .1q இங்க வேலை செய்யும், எனக்கு டேக் பண்ணி வரணும்னு சொல்லுது. .1qனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, இப்போ என்ன செய்யலாம்? வீலான சொல்லலாம். எப்படி சொல்றோம்னா இதுதான் கமாண்ட். என்கேப்சுலேஷன் .1q வீலான் நம்பர் வந்து வீலான்னு சொல்ல வேணாம், வெறும் 10ன்னு போட போதும். அடுத்தது நீங்க இந்த ஐபிஆர்எஸ் கொடுங்க, ஏத்துக்கும். அதே வேலையை தான் நான் பார்க்க போறேன் அடுத்த சப் இன்டர்ஃபேஸ்க்கு. என்கேப்சுலேஷன் .1q VLAN 20 ஐபி அட்ரஸ் இந்த அப்டேட்ல என்ன பண்ணுவோம், 1ன்னு மாற்றுவோம். வேலை முடிஞ்சு. வெரிஃபை பண்ணிடுவோம். முதல்ல ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு போட்டால் இப்போ நமக்கு 2 இன்டர்ஃபேஸ்லேயும் ஐபிஆர்எஸ் இருக்குது. அடுத்தது ரவுட்டிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா ரூட்டும் இருக்கும். ஷோ ஐபி ரவுட்னு போட்டிங்கன்னா ரவுட்டிங் டேபிளில் ரூட் இருக்குது. அது எதுக்கு மேப் ஆயிருக்குன்னா சப் இன்டர்ஃபேஸ் மேப் ஆயிருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருங்களெல்லாம் நல்லாவே பிங் ஆகும். VLAN 10 கம்ப்யூட்டர் இது. இதுவும் VLAN 10 கம்ப்யூட்டர் தான், ஆனால் வேறு சுவிட்சில். இதுவும் VLAN 10 கம்ப்யூட்டர் தான், 3வது சுவிட்சில். இது VLAN 20 கம்ப்யூட்டரு, 3வது சுவிட்சில். இது 2வது சுவிட்சில் இருக்கிற VLAN 20. இது முதல் சுவிட்சில் இருக்கிற VLAN 20. இப்போ போயிட்டு இந்த ட்ரங்க் போர்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குறைஞ்சது 6 மேக் அட்ரஸ் ஆச்சும் இருக்கும். போய் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் போயிட்டு வந்து ரிட்டர்ன் அடிச்சுன்னு போயிருக்கோம்ல, அதனுடைய மேக் அட்ரஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஷோ மேக் அட்ரஸ் பாருங்க. இந்த F04 போர்ட்டில் பாருங்க. F04 போர்ட்டில் VLAN 1 பக்கத்து சுவிட்ச் இது. இது ஒரு மேக் அட்ரஸ் VLAN 10 இது. இது 20 இது. அப்புறம் இது VLAN ஆமாம் 10 ஒன்று 20 ஒன்று இருக்குது. அதே போல் VLAN F03 ட்ரங்க் போர்ட்டு தான். அதுலேயும் 20 இருக்குது, 10 தான் இருக்குது. F03 இந்த பக்கம் ட்ரங்க் தான். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்? இங்கேருந்து இங்கே பிங் பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். கட்டாயம் பிங் ஆகும். ஆனால் அது அப்படி போய் சுற்றிட்டு வர மேட்ரு உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், யூசர்ஸ்க்கு தெரியாது. பிங் ஆகுது. பிங் ஆகுதுன்னா இங்கே போயிட்டு இங்கே போய் ரவுட் ஆகிட்டு வருது. உண்மையிலே இதுதான் ரவுட் பண்ணதான் நீங்கள் பார்க்கணுன்னா டீபக் பண்ணி பாருங்க. டீபக் ஐபி பேக்கெட்னு போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிட்டு போகுது. இப்போ அதே கம்ப்யூட்டரில் போயிட்டு திருப்பி பிங் அடிக்கிறேன் பாருங்க.
அதே பிக் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் பாருங்கள், பேக்கெட் வந்து போகிறது தெரியும். ஆமா. பேக்கெட் இங்கேருந்து வந்து இங்கே போயிருக்குது. அதே போல் இங்கேருந்து வந்து இங்கே போயிருக்குது இல்லையா? இது VLAN 20லேருந்து வந்து VLAN 10க்கு போயிருக்குது. இது VLAN 10லேருந்து வந்து VLAN 20க்கு போயிருக்குது. ஏன்னா ரிப்ளை பண்ணணும்ல, ரெக்வஸ்ட்டும் வரணும், ரிப்ளையும் போகணும்ல. புரியுதா? சரி, இது நம்ம எப்படி வந்து சிம்பிளாக ரியல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி, ரியல் வேர்ல்டில் இது பண்ண மாட்டாங்கன்னு நம்ம திலீப் சார் கூட சொன்னார், நீங்கள் கேட்டீங்க. ஏன்னா இது வந்து இந்த ஒரு சிங்கிள் லிங்க் போயிடுச்சுனாலே முடிஞ்சு கதை. அதனால என்ன பண்ணுவாங்க ரியல் வேர்ல்டில், இதை ஆக்சிஸ் லேயர்னு வச்சுப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே கீழே வச்சுப்பாங்க, ஆக்சிஸ் லேயர்ன்டுவாங்க. இந்த ரவுட்டர் இருக்கு இல்லையா, இந்த ரவுட்டருக்கு பதிலாக ஒரு மல்டி லேயர் சுவிட்சை கொடுத்துட்டு, இருங்க ஒரு நிமிஷம் வரேன், முதல்ல டெலீட் பண்ண வேண்டியதெல்லாம் டெலீட் பண்ணிடணும், எனக்கு வேணாம் இதுவும் வேணாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் வேர்ல்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி 1-2 மல்டிலேயர் சுவிட்ச் எடுத்துப்பாங்க. நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் போதும். இது எல்லாமே இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். மல்டிலேயர் சுவிட்சோட எல்லா சுவிட்சுமே கனெக்ட் ஆகும். அப்போ இங்க இருக்கிறவன் இங்க போகணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மேலே போயிட்டு இப்படியே போயிடும் கீழே. அதே இங்க இருக்கிறவன் என்ன பிரச்சனை, இந்த ஏ வந்து சியோட பேசணும்னு விரும்பினான்னு வச்சுங்களேன், மேலே போகாது, மல்டிலேயர் சுவிட்சுக்கு போகாது. எதுக்கு போகணும்? ஏலேருந்து சிக்கு பேசுறதுக்கு மல்டிலேயர் சுவிட்ச் போகணுமா? அப்போ என்ன ஆகுதுன்னா, லோடு வந்து ஷேர் ஆகுது பாருங்களேன். சுவிட்சிங் பண்ணுறதுன்னா மேலே இருக்கிற ரவுட்டரை டிஸ்டர்பே பண்ணுறது கிடையாது, மல்டிலேயர் சுவிட்சை டிஸ்டர்பே பண்ணுறது கிடையாது. இங்கேருந்து இங்கே பேசுறதுக்கு இப்படியே போயிடும், இப்படியே போயிடும். ஆனால் வேற வீலனுக்கு பேசுறதுனா மட்டும் இங்கே போகும், டிக்கு போகிறதா இருந்தால் இப்படி இறங்கிடும், அதுவே சிக்கு போகிறதா இருந்தால், சாரி எஃப்க்கு போகிறதா இருந்தால் இப்படி இறங்கிடும். அப்போது அதிகமான சுவிட்சஸில் நடுவில் வர்றதில்லை பாருங்க பிக்சரில். ஒரு சுவிட்சு, ஒரு ரவுட்ரு, ஒரு சுவிட்சு, அவ்வளோதான் ப்ராசஸ் பண்ண போகிறது. புரியுதா? இப்போ இந்த மாதிரி 100 சுவிட்சு இருந்தாலும், ஏன்னா 3 சுவிட்ச் தான் எடுத்துட்டு இருக்கு ஆக்சிஸ் லேயரில், 100 சுவிட்சு இருந்தாலும் ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் 100 சுவிட்ச் இருந்தாலும் எத்தனை டிவைஸ் ப்ராசஸ் பண்ண போகுதுன்னா, ஒரு டிவைஸ், இன்னொரு டிவைஸ், இன்னொரு டிவைஸ், 3 டிவைஸ் தான். எங்கேருந்து எங்கே போனீங்கனாலும் 3 டிவைஸ் தான். ஒத்துக்கிறீங்களா? இருந்தா கூட 100 சுவிட்ச் இருந்திருந்தா, இந்த இது இல்லாமல் மல்டிலேயர் சுவிட்ச் இல்லாமல் ரவுட்டரான ஸ்டிக் போட்டிருந்தீங்கன்னா 100 சுவிட்சையும் ப்ராசஸ் பண்ணி தாண்டி போயிட்டு ரவுட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கும் இல்லையா? இப்போ மல்டிலேயர் சுவிட்ச் வந்து காஸ்ட்லி தான். ஒரு ரவுட்ரு, ஒரு சுவிட்ச் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மல்டிலேயர் சுவிட்ச் வாங்கிடலாம். அது கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் காஸ்ட்டு. இப்போ வெறும் ரவுட்டருக்கும் ஒரு மல்டிலேயர் சுவிட்சுக்கும் காஸ்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா மல்டிலேயர் சுவிட்ச் காஸ்ட்லி தான். ஆனால் ஒரு ரவுட்டரு, ஒரு சுவிட்சு ரெண்டு வாங்குறதுக்கு பதில் நான் ஒரு மல்டிலேயர் சுவிட்ச் வாங்கிக்கிறேன்னா அது பரவாயில்ல, காஸ்ட் கம்மி தான். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் லேயர்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இதுக்கு என்ன லேயர்னா ஆக்சிஸ் லேயர்னு பேர். இந்த ஆக்சிஸ் லேயர்ல இருக்கிற டிவைஸ் வந்து சேம் VLANக்கு மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண உதவி செய்ய முடியும். டிஃப்ரெண்ட் VLAN எங்க போய் தான் ஆகணும்,
டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் போகணும். அதனால தான் அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ரைட்டுங்களா? ஓகே. சரி. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இதை நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், செய்ய வைக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ட்ரங்க் இங்கே லூப் ஆகும் இல்லையே, அதனால தான் இங்கே பிளாக் பண்ணிக்கிறேன். அப்போது இப்படி போய் தான் ஆகணும். இப்படி போயிட்டு இங்கே ரூட் ஆகிட்டு இப்படி வரணும். சரிங்களா? சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த 3 லிங்கை ட்ரங்க் லிங்கை கன்ஃபிகர் பண்ண போகிறோம் நம்ம. enable config t host name multi-layer switch. VLAN 10 create பண்ணிட்டேன், VLAN 20 create பண்ணிட்டேன். Interface range F0/1-3. Switch port trunk encapsulation .1q switch port mode trunk. முடிஞ்சு போச்சு. ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ணிட்டேன். வந்துருக்குது. இப்போ வெரிஃபை பண்ணலாம். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். சரியா? 3 ட்ரங்க் பண்ணிட்டு இருக்குது. இந்த VLANலாம் அலவுடு. சரிங்களா? இப்போ என்ன வேணும்னா நம்ம ஒரு SVI கிரியேட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? ஒரு VLANக்கு அந்த மாதிரி நம்ம SVI கிரியேட் பண்ணா போதும். இன்டர்ஃபேஸ் VLANக்கு ஒரு ஐபி அட்ரஸ், இன்டர்ஃபேஸ் VLAN 10க்கு ஒரு ஐபி அட்ரஸ். என்ன ஐபி அட்ரஸ்? 10.0.0.254/16. அதே போல இன்டர்ஃபேஸ் VLAN 20க்கு 10.1.0.254 அப்படின்னு கன்ஃபிகர் பண்ணிடணும். பண்ணலாமா? அது பண்ணாலே முடிஞ்சிடும், பிங் ஆகிடும் எல்லாம். இப்போ இன்டர்ஃபேஸ் VLAN 10 ஐபி அட்ரஸ் 10.0.0.254 255.255.00. இன்டர்ஃபேஸ் VLAN 20 ஐபி அட்ரஸ் 10.1. இப்போ ரவுட்டிங் டேபிள் இருக்காது. உங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்னா, அந்த ஐபி ரவுட்டிங் எனேபிள் பண்ணல இல்லையா? இதான் லேயர் 3 எனேபிள் பண்ணும். ஷோ ஐபி ரவுட் போட்டிங்கன்னா இப்போ வரும். ரவுட்டிங் டேபிள் வந்துச்சா? 10.0ங்கிற நெட்வொர்க் VLAN 10 இன்டர்ஃபேஸ்லையும் 10.1ங்கிற நெட்வொர்க் VLAN 20 இன்டர்ஃபேஸ்லையும் இருப்பதாக நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது இங்கிருந்து நீங்க பிங் பண்ணீங்கன்னா எல்லாம் பிங் ஆகும், சைடு எல்லாமே. இது A, இது C, இது F. VLAN 10ல இருக்கிற எல்லா பிசி பிங் ஆயிடுச்சு. டூவே கிடையாது. நான் என்ன பிங் பண்ணேன்? 1 போட்டுருக்கேன். லாஸ்ட்ல 2 மாத்திருக்கேன். சரி, அப்போ ரீச்சபிலிட்டி வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இன்டர் VLAN ரவுட்டிங் பிங் பண்ணி பார்க்கணும். பிங்கர் நீங்க பிங் பண்ணலாம். இந்த பிங் நடக்கும். எப்படி நடக்குதுன்னா, மல்டி லேயர் சுவிட்ச் வழியா நடக்குது. சரியா? சரி, இப்போ அது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா, ட்ரேஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ட்ரேஸ் ரூட் 10.1.0.1 போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்வேக்கு போகும். 10.0.0.255 போயிட்டு அங்கேருந்து கீழே வருதுன்னு தெரியுது. இது யாருடைய அட்ரஸ்? அந்த மல்டிலேயர் சுவிட்சோடைய அட்ரஸ். இங்கே போயிட்டு இப்படி வருது. இங்கே பிளாக் இருக்கிறதுனால இப்படி போயிட்டு இப்படி வரும். இங்கேயும் ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கேயும் பிளாக் ஆகும், அதனால இங்கேயும் பிளாக்.
ஸோ இப்படி போயிட்டு தான் வரும். ஓகே. அது ஸ்பேனிங் ட்ரீ லிமிடேஷன், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் என்ன விஷயம்னா, இது ஸ்விட்சிங் ஜாபும் பண்ணும், ரவுட்டிங் ஜாபும் பண்ணும். பாருங்க, இங்கே ட்ரங்க் தான் கன்ஃபிகர் பண்ணிருக்கோம். எங்கேயும் ஐபி அட்ரஸ் போட்டுருக்கோமா? இல்லை. நிறைய சுவிட்சஸ் இருக்கும்போது மல்டி லேயர் சுவிட்ச் தேவை தான். வெறும் 3 சுவிட்ச் தான் எங்கள் ஆஃபீஸில் இருக்குன்னா நீங்கள் ரவுட்டர் ஒன்று வாங்கி வச்சு சமாளிச்சிக்கலாம், ரவுட்டர் அனஸ்டிக்கு. ஆனால் பெரிய என்விரான்மெண்ட்டுன்னு வரும்போது நிறைய சுவிட்ச் இருக்கும், 50-100 சுவிட்ச் இருக்கும். அப்போ மல்டி லேயர் சுவிட்ச் தான் வைப்பாங்க மேலே டிஸ்ட்ரிபியூஷன் லேயரில். ஓகே. சரி, டிஸ்ட்ரிபியூஷன் லேயர். அதுக்கு மேலே இருக்கிறது கோர் லேயர், அது இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. சரி, நம்ம